தனியரசு இங்க எல்லா உள்ளடி வேலைகளையும் பார்க்கிறாங்க. அரசியல் ரீதியா வரக்கூடிய எல்லா எதிர்ப்புகளையும் சமாளித்து கட்சியை தன் வசம் வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நீங்க எவ்வளவு வேணா போராடுங்க, ஆனா இதுதான் நிலைமை, இதுதான் இறுதி முடிவு அப்படிங்கிறாரு அக்னீஸ்வரன். அதுதான் இப்ப இந்த பிடிவாதம் இருக்குல்ல, எடப்பாடியினுடைய அந்த உளவியலை, அந்த எண்ணத்தை அவருடைய அபிஷியல் ஸ்போக் பர்சன் மாதிரி எங்க அக்னி அப்படியே படம் பிடிச்சு வெளிப்படுத்துறார். அந்த பிடிவாதம் தான் எடப்பாடி அதை போலங்கிறேன். அதை போலங்கிறேன். அவர் அக்னி நல்ல மனுஷன், தங்கமானவர், அவருக்கு சூதுவாது தெரியாது, நடிக்க தெரியாது எடப்பாடியை கூட. ஆனா அப்படிப்பட்ட அந்த உணர்வு எடப்பாடி இருக்கிற அந்த பிடிவாதத்தினால் தான் எடப்பாடி அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக இருக்கிற வரை அதிமுக ஒன்றுபட முடியாது, ஆட்சிக்கு வர முடியாதுங்கிறது தான் டிடிவியினுடைய நேற்றைய பேச்சு. அது 100 விழுக்காடு உண்மைதான். அது மட்டுமல்ல, எங்க மூத்த வழக்கறிஞர் தமிழ்மொழி ஐயா சொன்னாங்க, சின்னமா நடிக்கிறாங்க, அவங்க செக்கிழுத்தார்களான்னு சொல்றாங்க. ஐயா, நீங்க அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகுதான் சின்னமா கோபத்தூருக்கு வர்றாங்க. தீர்ப்பு வந்த பிறகு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை என்று வந்த பிறகு இந்த 122 சட்டமன்ற உறுப்பினர்களும் உங்க எடப்பாடி தலைமையில ஏன் போய் தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி செக்கிழுக்காத ஒருத்தருக்கு ஆள் இல்ல, வரிசையா எப்படி விழுந்தாங்கன்னு உலகம் எந்த காலத்திலும் வரலாறு மனிதன் இருக்கிற வரைக்கும் மறைக்க முடியாத அந்த நாடகத்தை யார் நடத்தியது? எடப்பாடி தான். அம்மா நடிக்கவே இல்லை. நீங்க எனக்கு தெரிய சின்னமா மாதிரி எல்லாம் ஒரு பொய் பேச தெரியாதது, ஏமாத்த தெரியாதது, கடினமான உழைப்புக்கு சொந்த. திரு டிடிவி தினகரன், இப்போ இந்த சூழலையும் கூட இந்த இணைப்புக்கெல்லாம் மீண்டும் பாஜகவினுடைய உதவியை நாடக்கூடிய நிலையில தான் இருக்கு அப்படின்னு கார்த்திகேயன் ஒரு கேள்வி எழுப்புறார். அது ஒரு முக்கியமான இடம் இல்லையா? வேற வழி இல்லையா? எடப்பாடி முதல்ல சின்னமாவை ஏமாத்தினாரு, அப்புறம் ஓபிஎஸ் ஏமாத்தினாரு, டிடிவி ஏமாத்தினாரு, இப்ப பாஜகவை, மோடிய, அமித்ஷாவை, அண்ணாமலையை ஏமாத்துறாரு. அப்ப எல்லாரும் சேர்ந்து எடப்பாடியை தான் பலகீனப்படுத்தணும். அந்த அளவுல அவங்க எல்லாம் ஒன்றாக இருந்து எடப்பாடியை பலகீனப்படுத்தி அவரை எந்த நிலைமைக்கு ஆளாக்கணுமோ அந்த நிலைமைக்கு ஆளாக்குவாங்க. ஏன்னா எடப்பாடியும் பாஜகவும் கரம் பற்றி கொண்டுதான் டிடிவியை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி டெல்லி திகார் சிறை வரைக்கும் கொண்டு சென்று மொத்த சொத்துக்களை பறிமுதல் செய்து வழக்குகள் இப்பொழுது நிலுவையில விசாரணையில் இருக்கிறது. அப்படி எடப்பாடி இப்பொழுதுதான் மோடி, அமித்ஷாவுடைய கரம் பற்றி இருக்கிறார். எடப்பாடியை கடுமையாக நெருக்கடிக்கு ஆளாக்கி எடப்பாடி அந்த பொறுப்புல இருந்து இறக்கிற வரை டிடிவி எப்படி பாஜக விட்டு வெளியே வருவாரு? எந்த ஆயுதத்தை பயன்படுத்தி எடப்பாடி இவர்களை தனிமைப்படுத்தி வெளியேற்றினாரோ, பலகீனப்படுத்தினாரோ, இருப்பாக இருந்த, வலிமையாக இருந்த சின்னமாவை டிடிவி ஓபிஎஸ்க்கு இந்த கதிக்கு ஆளாக்குவதற்கு எடப்பாடி யாருடைய அதிகாரத்தை பயன்படுத்தினார்? மோடியுடைய, பாஜகவுடைய, மத்திய அரசுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கர்ண உறவு வைத்துக் கொண்டுதானே இவர்களை நீங்க பலகீனப்படுத்தி நீங்க திரிசாலைக்கினாக பெரிய மாவீரனை போல ராஜதந்திரின்னு சொன்னீங்க. அதே அதிகாரத்தை, அதே ஆற்றலை, வியூகத்தை பயன்படுத்தி இப்ப சின்னமா டிடிவி, ஓபிஎஸ், எடப்பாடி அந்த ஆயுதத்தை தான் பயன்படுத்துறாங்க. அந்த ஆயுதத்தினால் எடப்பாடியால தாக்கு பிடிக்க முடியாது. எடப்பாடி விரைவில் திருந்தணும், அதிமுக ஒன்றுபடணும். நன்றி. நன்றி திரு தனியரசு. திரு சுப்ரத்னம், சுருக்கமா உங்களுடைய நிறைவு கருத்து. அதாவது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் படி சட்டமன்ற தொகுதி வாரியா எடுத்து பாத்தீங்கன்னா திரு இபிஎஸ் அவர்கள் தலைமையில் உள்ள அதிமுக 88 தொகுதிகளில் கட்டுத்தொகையை இழந்திருக்கிறது. It has forfeited its deposit as many as 88 assembly constituencies. 88 தொகுதிகளில் கட்டுத்தொகை டெபாசிட் இழந்த ஒரு இயக்கத்தை திரு அக்னீஸ்வரன் மனசாட்சி இல்லாம சொல்றாரு. எடப்பாடி உழைச்சி வச்சிருப்பாரு, கட்சிய வலுவ வச்சிருப்பாரு, இதெல்லாம் உழைக்காம உட்காந்துக்குவாங்களான்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன சினிமா வசனமாக இல்லையா? நான் கட்சி சீர்கட்டு கிடைக்கிறது, கட்சியினுடைய அனுதாபங்களும் ஆதரவாளர்களும் தொண்டர்களும் துடிக்கிறார்கள் என்று சேர்ந்தவர்கள் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 88 தொகுதிகளில் சசிகலா திருப்பி வைத்து ஒரு காலத்திலும் அதிமுக வெற்றி என்பதை ஒரு வரியில நிறைவு செஞ்சிருக்கு. ஒரு வரி அவங்களை எதுக்கு சேர்த்துக்கணும்னு திருமதி சசிகலாவை கேட்டு அவரு 33 வருஷம் உதவி செஞ்சாங்கன்னாங்க. 1000 கோடி ரூபாய் கொடநாடு சொத்து அதுக்குதான் ஓசியில வந்திருக்கு. இல்ல சரி, அது விமர்சனமா மீண்டும் கோல்டன் பே ரிசார்ட்ல பதவியை வாங்கின தெரியலையா?